தேவ ஜெயந்திக்கு போன செங்கோட்டையன் அங்கே ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா அவங்கெல்லாம் சந்திச்சாங்க. ஒன்றிணையணும், ஒன்றுபட்டால் தான் அதிமுக வந்து வலிமை பெறும் அப்படின்லாம் அவங்க பேசினாங்க. இது குறித்து உங்கள்கிட்ட கேட்கும்போது இதுதான் நம்மளும் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம், ஓபிஎஸும் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு அப்படிலாம் சொன்னீங்க. அப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்று சொன்னீங்க, நடவடிக்கைலாம் எடுக்க மாட்டார், நீக்கப்பட்டவுடன் தொடர்பு வச்சுருந்தா சில பேரை வந்து சில வரிகள் அப்படியே இருக்கும், கட்டுப்பாட்டை மீறி ஒழுங்கு நடவடிக்கையை மீறி அப்படிலாம் சொல்லி சில வரிகளை குறிப்பிட்டு நீக்குவார். இப்போ இவரை வேணாலும் நீக்கப்பா இருக்கட்டும், நீக்கிறதுக்கான தைரியம் இவர்கிட்ட இல்லை, உத்தரவு போடுறது வந்து டெல்லி தான், இவரெல்லாம் அந்த முடிவு எடுக்கவே முடியாது அப்படிலாம் சவால் விட்டீங்க. நக்கீரனில் மட்டும் நீங்கள் அதை சொல்லல, பல ஊடகங்கள்லையும் அந்த கருத்தை நீங்கள் பதிவு பண்ணீங்க, சவாலே விட்டீங்க, நீக்கிப்பார் அப்படி இப்படின்லாம். அதுக்கப்புறம் செய்தியில் சந்தித்தவர் செங்கோட்டை நீக்குவதற்கு எந்த தயக்கமும் இல்லை, கட்சியின் தலைமை உத்தரவுக்கு மீறி கட்டுப்பாட்டை மீறி யார் செயல்பட்டாலும் வரிசையாக நடவடிக்கை எடுப்பது உறுதி தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதோடு மட்டும் இல்லை, இப்போ நீக்கியும் உத்தரவு போட்டார். செங்கோட்டையனும் இது வேதனை அளிக்குது, வருத்தம் அளிக்குதுன்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் சவால்லாம் விட்டீங்க, நீக்க முடியாதுன்னு நீக்கிட்டார். இதைதான் ஆரம்பிச்சேன் நான் நேற்று காலையில், நீக்கிப்பார் அப்படின்னு. பழகன எனக்கு தெரியாதா? ஆகவே அவர் அந்த தப்பை பண்ணுவார் எனக்கு தெரியும், அந்த தப்பை பண்ணிட்டார் அவர். நான் பண்ணணுன்றதுக்காக தான் கேட்டேன், அவனுக்கு தைரியம் இருந்தா எடு, அங்க இருந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க சென்ட்ரல்ல இருந்து அப்படின்னு. அந்த ஆள் வேற வழி இல்லாம எல்லாத்தையும் கூட்டு சத்தியெல்லாம் வாங்கினாராம், தெரியுமா உங்களுக்கு? சீனியர் லீடர்ஸ் எல்லாம் வாங்கி நீங்க எல்லாம் ஒரு பின்னாடி போயிடக்கூடாது, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரு மீட்டிங்கை போட்டு சத்தியம் எல்லாம் வாங்கினாரா. சென்ட்ரல்ல இருந்து மேல ஒண்ணும் பண்ண மாட்டாங்களே அப்படின்லாம் கேட்டாராம். உள்ள டிஸ்கஷன் நடந்ததான், அதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி தான் அவங்கள்ட்டலாம் அஷூரன்ஸ் கேட்டிருக்காரு, நீங்க அவர் பின்னாடி போயிட மாட்டீங்களேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் 48 மணி நேரம் முடிஞ்சிருச்சு ராஜவேலு. எடுக்கிறது அப்பயே எடுக்கணும். பசும்பொன்னையா பிறந்தநாள் அன்னைக்கு ஒன்னா சேர்ந்து கார்ல பயணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்பயே கார் போய் சேர்றதுக்கு உங்ககிட்ட தான் நிருபர்கள் கேட்கறாங்களே, வந்துட்டு இருக்காங்க, அப்ப 2 பேரும் ஒன்னாதான் வராங்க அப்படின்னு சொல்லி. ஆகவே உடனே நீ நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே, அதுக்கு என்ன டைமிங்கு? இத்தனை நாள் வரைக்கும் டைமிங் தான் பார்த்துதான் எல்லாம் பண்ணாரா இவரு? நான் கேட்கிறேன். டெல்லிக்கு 3 கார்ல மாறினாரு அன்னைக்கு, இதே மாதிரி சீனியர் லீடர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசினாரா இவரு?